ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப்புக்கும் காம்போனண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 2 சிலிண்டர் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரிபிள் கிளிக் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறத வந்து மேக் காம்போனண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ காம்போனண்ட் நேம் வந்து கேட்குது, சிலிண்டர் அப்படின்னு கொடுக்குறேன், க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. செகண்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இதை வந்து மேக் குரூப் அப்படின்னு கொடுக்குறேன், குரூப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ இப்போது இதுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணி இது உள்ளே என்டர் ஆகி அது உள்ளே போய்ட்டு தான் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். அதே மாதிரி தான் குரூப்லேயும் உள்ளே என்டர் ஆகி தான் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா பண்ண முடியும். ஸோ இப்போது மூவ் பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும், அதே மாதிரி இதையும் மூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறதும் ரெண்டுமே பண்ண முடியும். ஓகே, இது வரலையும் ரெண்டுமே வந்து சேம் தான். இப்போது காப்பி பண்ணுறேன். மூவ் டூலை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் கிளிக் ப்ரெஸ் பண்ணாக்க நமக்கு காப்பி ஆகும். ஒரு 2 காப்பி பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த குரூப்பையும் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதையும் ஒரு 2 காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து காம்போனண்ட்டில் நம்ம பண்ணது. ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதிலேருந்து நம்ம எத்தனை காப்பி எடுத்தோமோ அது எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இது வந்து காம்போனண்ட்டில் க்ரியேட் பண்ணுது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணி இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நான் எந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்ற ரெண்டும் காப்பி பண்ணது எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. இதுதான் காம்போனண்ட்டுக்கும் குரூப்புக்கும் இருக்க வித்தியாசம். குரூப்னால் அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், அது கூட காப்பியாக இருக்க எதுவும் சேஞ்ச் ஆகாது. எல்லாமே வந்து தனித்தனி குரூப்பாக ஆக்ட் ஆகும். தனித்தனியாக இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக ஒரு குரூப்பாக வந்து ரியாக்ட் ஆகுமே தவிர ஒன்றுத்தில் மாற்றணுன்னா எல்லாமே மாறாது. ஆனால் காம்போனண்ட் அப்படின்னா எல்லாத்துலேயும் அட் அ டைம் மாறும். ஸோ இந்த காம்போனண்ட் வந்து நம்ம எல்லாம் ஈவனாக இப்போ ஒரே மாதிரி, இப்போ டோர்னால் வீட்டு ஃபுல்லாக ஒரே டோர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகணும். விண்டோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகணும். அப்படின்ற மாதிரி இடத்துல காம்போனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குரூப்னால் பர்டிகுலராக ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணி இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். அப்படி ஸோ அந்த இடத்துல நீங்கள் குரூப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணால் உடனே அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அது கூட எத்தனை 100 காப்பி இருந்தாலும் அத்தனையுமே வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் குரூப்புக்கும் காம்போனண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.